ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களில் எத்தனை பேர் ரெட்மி மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் கைஸ். இந்த ஒரு வீடியோவில் வந்து ரெட்மி மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் சொல்லக்கூடியது ஆட்ஸ், அதாவது விளம்பரங்கள் நிறைய ஷோ ஆகுது அப்படிங்கிறது தான் சொல்லுவீங்க. இந்த ஒரு வீடியோவில் விளம்பரங்களை எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறது, ஒரு குறிப்பிட்ட இடங்களில் 3 இடங்களில் நம்ம வந்து இந்த விளம்பரங்கள் ஓடுறதை எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு லீகலான வே தான். ரெட்மி மொபைலே இந்த ஆப்ஷன் டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஆனால் நியூவாக மொபைல் வாங்குறவங்களும் சரி, இல்லைனா வச்சுருக்கிறவங்களும் சரி, ஏற்கனவே வச்சுருக்கிறவங்களும் சரி, இந்த ஆப்ஷன் வந்து ஓடக்கூடியது அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் மூலிமா நம்ம எப்படி போய் இதை ஆஃப் பண்ணுறதுன்னு இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அது எந்த 3 இடங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபோல்டர்ஸ், ஒவ்வொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிங்க. அந்த ஃபோல்டர்ஸில் வரக்கூடிய ஆட்ஸ், அதாவது ப்ரொமோட்டட் ஆப்ஸ்னு கீழே வரும், அந்த ஒரு ஆடாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக ஃபைல் மேனேஜரில் வரக்கூடிய அந்த க்ளீனப், அதாவது க்ளீனப் பண்ணி முடிச்சோடனே வீடியோஸ் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் மாதிரி ஷோ ஆகும். அந்த இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக பார்க்கக்கூடியது டவுன்லோட்ஸில் நம்ம டவுன்லோட் பண்ணுறதும் இருக்கட்டும், டவுன்லோடிங்லேயும் இருக்கட்டும், ப்ரொமோட்டட் ஆப்ஸ், அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் மாதிரி நிறைய ஆட் வந்து ஷோ ஆகும். இதெல்லாம் எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் கைஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க கைஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ஃபோல்டர் ஆப்ஷன். தனித்தனியாக நம்மளுக்கு பிடிச்ச ஆப்ஸை பூரா ஒரு ஃபோல்டராக வச்சுருப்போம். இந்த ஃபோல்டர் வச்சிருக்கிற ஆப்ஷனில் வந்து கீழே வந்து ப்ரொமோட்டட் ஆப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மாதிரி வரும். தேவையில்லாமல் இது வரும். சம்டைம் நம்ம கூட அதை கிளிக் பண்ணிடுவோம், இரிட்டேட் ஆகிரும். இந்த ஆப்ஷனை எப்படி டிசேபிள் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் அந்த ஃபோல்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எடிட் ஆப்ஷன் வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டட் ஆப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து டிசேபிள் பண்ணுங்கள். டிசேபிள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து கீழே வராது. இனிமேல் வந்து நீங்கள் வந்து ஃபோல்டர் ஆப்ஷனில் இந்த ஆப்ஷனை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆட் வந்து மறுபடியும் உங்களுக்கு ப்ரொமோட்டட் ஆப்ஸ் வந்து ஷோ ஆகாது. இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். மறுபடியும் நீங்கள் அதை எனேபிள் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த ஆட் வந்து ஷோ ஆகும். அதனால் நீங்கள் அதை வந்து மேக்ஸிமம் டிசேபிள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் அதை வந்து மேக்ஸிமம் டிசேபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரியான ஆட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. கைஸ், நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது ஃபைல் மேனேஜரில் உள்ள டீப் கிளீனிங் ஆப்ஷனில் வரக்கூடிய ஆட்ஸு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த டீப் கிளீனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வந்து க்ளீன் ஆகும். இந்த மாதிரி க்ளீன் ஆகையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் க்ளீன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோவோ இல்லைனா சட்டன் ஆட்ஸோ ஷோ ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஷோ ஆகல கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த ஆட்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணுறது, அதாவது இந்த ஆட்ஸ் எல்லாம் எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இந்த சைடு டீப் கிளீனிங் ஆப்ஷன் இருக்கும். அதாவது அந்த கிளீனிங் ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதுலேயும் ஒரு ஆட் வந்து ஷோ ஆகும். பாருங்கள், இதுலேயும் இப்போ வந்து ஆட் வந்து ஷோ ஆகும். எல்லாம் டன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ஷோ ஆகையில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இதில் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து ரெக்கமெண்டேஷன், அதாவது ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் ரிசீவ் ரெக்கமெண்டேஷன்ஸுங்கிறத டிசேபிள் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை டிசேபிள் பண்ணதுக்கப்புறம் உடனே உங்களுக்கு வராது. ஜஸ்ட் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் ரீஓப்பன் பண்ணுங்கள். ரீஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் எந்த விதமான ஆடும் ஷோ ஆகாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு ரெக்கமெண்டேஷன் மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஆட்ஸை வந்து திணிப்பாங்க. நீங்கள் வந்து இதுலேயே டிஃபால்ட்டாக செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது. அந்த செட்டிங்ஸில் அந்த ரெக்கமெண்டேஷன் ஆப்ஷனை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்ஷன்லாம் வராது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டன் ஆயிடுச்சு. ஆனால் எந்த விதமான ஆடும் ஷோ ஆகலை. எக்ஸ்ட்ரா வந்து டீப் கிளீனிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாலும் அதுலேயும் எந்த விதமான ஆடும் இப்போ வந்து ஷோ ஆகாது. பாருங்கள், உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். எல்லாமே டன் ஆனதுக்கப்புறம் நான் வந்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இப்போவும் எந்த வித ஆடும் ஷோ ஆகலை. எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி தான் ஈஸியாக வந்து இந்த ஆட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆட்ஸ் வந்து ஷோ ஆகுது. அந்த ரெக்கமெண்டேஷன் ஆப்ஷன் மட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்க கைஸ். அதுக்கு அடுத்ததாக நம்ம மூணாவதாகவும் லாஸ்ட்டாகவும் பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டவுன்லோட் ஆப்ஷனில் வரக்கூடிய ஆட்ஸு. அதாவது பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டவுன்லோடிங் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே தான் டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து போகும். அப்படி போகையில் இதில் வந்து மெயினாக ஒரு ஆடும், அதுக்கு கீழே வந்து டவுன்லோட்ஸ்னு சொல்லி நிறைய ஆட்ஸும் ஷோ ஆகும். இந்த மாதிரிலாம் ஷோ ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, இது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஆப்ஷன்லாம் எப்படி வந்து நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணி வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் வந்து இந்த மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷனில் ஷோ ரெக்கமெண்டட் கண்டென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து டிசேபிள் பண்ணிக்கோங்க. டிசேபிள் பண்ணோடனே ஓகே அப்படிங்கிற ஆப்ஷன் கீழே காட்டும். அந்த ஓகேயை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக்கில் வந்தீங்கன்னா இதில் எந்த விதமான ஆடும் ஷோ ஆகாது. டவுன்லோட்லேயும் இந்த கீழே கேப்பில் வந்து ஷோ ஆகும். அந்த ஆடும் இனிமேல் வந்து ஷோ ஆகாது. இந்த மாதிரி ஷோ ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் மறுபடியும் இதை வந்து ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த ஆட்ஸ் எல்லாமே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் உங்களுக்கு பிடிக்கல, இந்த ஆட்ஸ் எல்லாம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ஆஃப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்ஸ் வந்து ஷோ ஆகாது கைஸ்.
கைஸ் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. வீடியோவில் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு செட்டிங்ஸ் தான். செட்டிங்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ரெக்கமெண்டேஷன், அதாவது ரெட்மி மொபைல்லேயே இந்த மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெக்கமெண்டேஷன் ஆப்ஷனையே நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. அதை வந்து டிசேபிள் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள் எதுவுமே ஷோ ஆகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ரெட்மி மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு வீடியோ மூலிமா அவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க ஆட்ஸை வந்து இப்படி ஆஃப் பண்ணி வைக்கலாமா அப்படிங்கிறத. அதே மாதிரி உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க கைஸ். ஃபைனலாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. பபாய், see you. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.